ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வடை ப்ரிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வடை சுடுறது அவ்வளோவா வராது சரியாக. சில பேருக்கு எண்ணெய் குடிக்கும், சில பேருக்கு கல் மாதிரி ஆயிருங்க வடை, அடித்தா மண்டை உடையிற மாதிரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மிக்சியிலேயே மாவு அரைச்சி எப்படி ரொம்பவே சாஃப்டான வடை ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிகினஸாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் வடை சுட்டு எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாங்க. நான் வெள்ளை உருட்டு உளுந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த கப்பால் நான் அளந்து எடுத்துக்கிறேங்க. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15 வடை கிட்ட வந்துச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி கீழே ஊற்றிட்டு, அடுத்து ரெண்டாவதாக நம்ம ஊற வைக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஏன்னா அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் நல்ல வாட்டராக சேர்த்து ஊற வச்சுட்டு இதை நீங்கள் வெளியே வைக்கக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக பொங்கி வருங்க. அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கிறோம். இப்போ இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போது 1 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பெரிய மிக்சி ஜார் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியை வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் வச்சு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வடை சரியாக வராதுங்க. அதனால் தேவைக்கேற்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வடை செய்கிறதுக்கு முக்கியமான பதம் மாவு பதங்க. மாவு பதம் கரெக்டாக இருந்தால் தான் வடை சரியாக வரும். அரைக்கும் போது நம்ம அந்த ஊற வச்ச ஐஸ் வாட்டரே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி ஃப்ளஃபியாக வரும். இப்போ நான் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கணும். நமக்கு கையில் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நம்ம மாவை கையில் எடுத்து விட்டால் இந்த மாதிரி அழகாக விழணுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா வலித்து சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையும் சேர்த்த பிறகு இதில் அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு பொருட்களாக சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது அரிசி மாவுங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக வருங்க. மேலே உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு இது எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சியுமே அப்படியே குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகை நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு பொருள் சேர்க்கலைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாங்க. பச்சை மிளகாய் சேர்த்தா என் பசங்களுக்கு பிடிக்காதுங்க. ஒரு பச்சை மிளகா வாயில் பட்டுட்டா கூட அதை அப்படியே போட்டுருவாங்க, அடுத்ததாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் எப்போவுமே நான் பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அதுதாங்க. இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா வடை நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் நல்லா பந்து மாதிரியும் நமக்கு வருங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிருங்க. அதனால் பார்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது இதுதாங்க, இந்த ஸ்டெப் தாங்க. நல்லா இந்த மாதிரி விரல்களை வச்சு மாவை நல்லா அடித்து விடணுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அடித்து விடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நமக்கு சாஃப்டாகி வருங்க. நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது எப்போவுமே உளுந்து மாவு நல்லா சாஃப்டாக தான் அரைச்சி எடுப்போம். ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி மாவுலாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விரல்களை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி அடித்து கொடுத்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகி வந்துடுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வடை நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வடை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. கையில் எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு அழகாக விழணுங்க. இந்த பதத்துக்கு மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ வடை சுடுறதுக்கு எண்ணெய் சட்டியில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி குழிக்கரண்டி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. இதோட பேக் சைடில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடை மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக மேலே வச்சுட்டு சென்டரில் விரலால் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போடுறதுக்கு முன்னாடி விரலை தண்ணியில் நனைச்சிட்டு ஹோல் போடுங்க. அப்போ ஈஸியாக வரும். இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெய் உள்ளே சேர்த்துடலாங்க. ரொம்பவே ஈஸியாக வடை உள்ளே விழுந்துடும். இதுக்கப்புறம் அடுத்ததும் அதே மாதிரி நம்ம
செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போடுறீங்கன்னா ஆரம்பத்தில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த டைமில் ஆயில் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம வடை மாவு வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டு போட்டுடலாங்க. எவ்வளோ ரொம்பவே ஈஸியாக வந்து வடை விழுந்துருது பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த வடையை வந்து எண்ணெயில் போடுறதுக்கு தான் பயப்படுவாங்க. ஏன்னா கையில் வந்து எண்ணெய் தெரிச்சிருமோ அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மெத்தடில் வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாங்க. கையில் வந்து தெரிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க. இந்த வடை பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ இதே போல் அடுத்ததும் வந்து நம்ம அதே குழிக்கரண்டியில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடை மாவு வச்சு சென்டரில் ஹோல் போட்டுடலாங்க. இதே போல் வந்து நீங்கள் ஈஸியாக டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப வந்து சிரமப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கையில் எண்ணெய் தெரிச்சிருமோ அப்படிங்கிற பயமும் இல்லாமல் நம்ம சூப்பராக ஈஸியாக வந்து போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான மெதுவடை ரொம்ப சுலபமான மெத்தடில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லைங்க. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்ன எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி மெதுவடை செய்ய முடியுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட தாராளமாக வந்து ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வடையில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய தயிர் வடை ரெசிபியை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இதுவுமே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்புமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பவுலில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அதுலேருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து வந்து 2 வடையை நல்லா ஊற வச்சிடலாங்க. அந்த தண்ணியில் நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுபட்டோன்னே இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அடுத்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த வடையை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம தயிர் ரெடி பண்ணி வச்சுருந்த பாருங்கள். அந்த தயிரை மேலே அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுக்கலாங்க. நல்லா வடை முழுகிற அளவுக்கு நல்லாவே ஊற்றி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து காரா பூந்தி இருக்குது பாருங்கள். அதை வந்து தூவி விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இதுக்கு மேலே குட்டி குட்டியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு தயிர் வடை வந்து சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி தயிர் வடை நம்ம ஹோட்டல்களுக்கு போகும்போது ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம வீட்லேயே வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. வடையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ புட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அந்த தயிரோடு வந்து நல்லா ஊறி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து வீட்டில் இந்த மாதிரி வடை சுடுறப்ப தயிர் வடை ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.